தேனியாக கூட பிறந்திருக்கலாம், மாடாக பிறந்திருக்கலாம், எருமை மாடாக பிறந்திருக்கலாம், கழுதையாக பிறந்திருக்கலாம். உயிரினங்கள், எல்லா உயிரினங்களும் பகவத்கீதை சொன்ன மாதிரி தான். ஒரு எறும்புக்கு இருக்கிற ஆன்மாவும் ஒன்று தான், ஒரு யானைக்கு இருக்கிற ஆன்மாவும் ஒன்று தான். கடவுளை ஆன்மாவை தான் பார்க்குறாரு, உருவத்தை பார்க்குறது இல்லை. நம்மளும் ஆன்மாக்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உருவத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே மாட்டோம். நீங்கள் உட்காந்துட்டு இருக்கமே வெள்ளையாக கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளையாகிறதுக்கு க்ரீமெல்லாம் போட்டு தடவிட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டோம். உருவத்துக்கு மரியாதையே கிடையாதுங்க லைஃப்பில், ஆன்மீக வாழ்க்கையில். உருவத்துக்கு என்ன மரியாதை இருக்க போகுது? உள்ளத்துக்கு தான் மரியாதை ஆன்மீகத்தில். ஆன்மீகம் இல்லாத வாழ்க்கையில் தான் உருவத்துக்கு மரியாதை. உள்ளம் சுத்தமாக வைங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்றைக்குமே ஜெயிக்கும். நம்ம நல்லா அழகுபடுத்திக்கிறோம், அதை பண்ணிக்கிறோம், இதை பண்ணிக்கிறோம். இன்றைக்கி எல்லாருமே லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருமே பியூட்டி பார்லருக்கு போயிட்டு நான்